அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு மே 1ஆம் நாள், உழைப்பாளர் தினம். உங்க எல்லோருக்கும் பஹ்ரைன் அன்னை தமிழ் மன்றம் தங்களின் மனமார்ந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நம்ம எல்லாரும் நமது தாய் மண்ணையும் குடும்பத்தையும் பிரிஞ்சு இந்த பஹ்ரைன் தேசத்துல வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நல்லா கொண்டு வந்துடணும் அப்படின்ற கனவோட வந்தோம் இல்லையா? அயராம உழைக்கிறோம், பணம் சேர்த்து குடும்பத்துக்கு அனுப்புறோம். அதே நேரத்துல நாம இந்த தேசத்துல தங்கி இருக்கிறதுக்கு தேவையான நம்ம பாஸ்போர்ட், விசா எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறோமா? வேலை வேலைன்னு ஓடுற ஓட்டத்துல இதெல்லாம் நம்ம சரி பாக்குறது இல்ல. என்னோட விசா, பாஸ்போர்ட் எல்லாம் சரியா தானே இருக்கு, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கு இல்லைங்க. நம்ம உறவுகள்ல பலர் இந்த மாதிரி விசா இல்லாமலோ பாஸ்போர்ட் இல்லாமலோ இங்க தங்கி இருக்காங்க. அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அன்னை தமிழ் மன்றத்தை கீழே உள்ள அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவ நாங்க தயாரா இருக்கோம். எந்த சிக்கலா இருந்தாலும் நம்ம இந்திய தூதரகம் நமக்கு உதவ தயாரா இருக்கு. அப்புறம் எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற நிறைய பேரு இத பாக்குறீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி எந்த ஆவணங்களும் இல்லாம இருந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு அன்னை தமிழ் மன்றத்தை பத்தி எடுத்து சொல்லி தொடர்பு கொள்ள சொல்லுங்க. உழைச்சு சம்பாதிக்கத்தான் பஹ்ரைன் வந்தோம். ஆனா நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம குடும்பத்தை பார்க்க போகணும்னா அதற்கு ஆவணங்களை எல்லாம் சரியா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? உழைப்போம், உயர்வோம், ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்போம். விதைகளின் உரமாய் அன்னை தமிழ் மன்றம், பஹ்ரைன். இது என்றும் தமிழ் உறவுகளின் சங்கமம். நன்றி, வணக்கம்.